Hello Lingo learners. வணக்கம். Heute ist Freitag. Heute ist Freitag. Morgen ist Samstag. இன்று வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமை. ஓகே, சூப்பர். எல்லாருக்கும் எப்படி போச்சு இந்த ஒரு வாரம்? உங்களுடைய லாங்குவேஜ் லேர்னிங்ல என்ன பண்ணீங்க? Was haben Sie gemacht? Haben Sie gelesen? Haben Sie geschrieben? படிச்சீங்களா? எழுதினீங்களா? என்னென்ன பண்ணீங்க? எனக்கு சூப்பராக போச்சு இந்த வாரம். நிறைய என்னுடைய ஜாப்பனீஸை திருப்பி ரீஓப்பன் பண்ணேன். அடுத்த லெவலுக்கு படிக்கணும்னு ரொம்ப சோம்பேறித்தனமாக அப்பப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். அதை எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சும்மா லைட்டாக திறந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கானது ஓப்பன் பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன். இந்த லெவலுக்கானது சூப்பராக போயிட்டுருக்கு. போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? அதாவது கேள்விகள்லாம் இருக்கா? சாட்டில் மெசேஜில் பார்க்குறேன் நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நான் உடனே பதில் சொல்லிட்டும் இருக்கேன். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? Was haben wir gesehen? Was haben wir gelesen oder gelernt? என்ன படித்தோம்? ரெண்டாவது யூனிட் ஆரம்பிச்சிருந்தோம், கேபிட்டல் Y. அதில் லீப்லிங்ஸ் இல்லை, ஹாபீஸ், தைன ஹாபீஸ். ஸோ நம்மளுடைய பொழுதுபோக்குகளை பற்றி எப்படி ஜெர்மனில் டாய்ஷில் ஆஃப் டாய்ஷ் wie kann wir schreiben oder sagen எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். இது வரைக்கும் நம்ம லெசன் 1 முடிச்சிருக்கோம் இல்லையா? wir haben capital 1 fertig gemacht. நம்ம capital 1 முடிச்சிட்டோம். இது வரைக்கும் நம்ம எவ்வளவு verb கடந்து வந்திருக்கோம், நிறைய பார்த்துட்டோம். அதை நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிடுறேன் பாருங்க. zuordnen, zusammengehören, ஹைசன், வி ஹைசன் சி பார்த்தோமா. அப்புறம் கென்னன், மாகன், ஜம்மேல், கேயன், ஹைசன் ஏற்கனவே சொல்லிட்டோம்னா, ஹியோரன், லேசன், ஜைன், ஸ்பீலன் விளையாடுறது, காமன், ஸ்ப்ரெஷன் பேசுறது, ஓனன், ஓனன் ஜி, இஷ் ஓன இன் பாண்டிச்சேரி, வேரியரன், எர்கேன்சன் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்றோம் இல்லையா? எர்கேன்சன் ஜி பிட்ட, நோட்டியரன், ராட்டன் டு கெஸ் பண்றது, ஃபர்ஸ்டலன், können Sie über sich kurz vorstellen? உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறீங்களா? sich vorstellen, andere vorstellen. அப்புறம் fragen, haben Sie eine Frage? ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா? mit lesen, sagen, schreiben, buchstabieren. buchstab அப்படின்னா லெட்டர்ஸ் பார்த்தோம். buchstabieren அப்படின்னா ஸ்பெல் பண்றது. உங்களுடைய பேரை können Sie bitte deine Name buchstabieren? உங்களுடைய பேரை நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்றீங்களா? இது இந்த buchstabieren சொல்லும் போது A1 உடைய எக்ஸ்பிரஷன் ஞாபகம் வருது. அதுல ஒரு டைல்ல sich vorstellen சொன்னோம் இல்லையா? முதல் டைல். அதுக்கான பதில்கள் நம்ம பார்த்தோம். எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிரஷன்ல können Sie bitte über sich vorstellen, kurz vorstellen. குர்ஸ்னா சின்னதா உங்களை பத்தி சொல்றீங்களா அப்படின்னு எக்ஸாமினர் கேட்பாரு. நீங்க ஒரு 30 செகண்ட்ஸுக்கு ஒரு 7-8 வரிகள் உங்களை பத்தி சொல்லணும். அதை நம்ம ஏற்கனவே எழுதி வச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? ich bin ராஜேஷ், ich komme, ich wohne, ich spiele, ich esse. இந்த மாதிரி நம்மளை பத்தி ஒரு 5-6 வரிகள்லாம் இது வரைக்கும் என்ன படிச்சோமோ அது இருக்கு. இன்னும் நம்ம வர அதுல சேர்த்துட்டே வருவோம். அதுல நீங்க உங்களுடைய பேரை இஷ் ஹைசர் ராஜேஷ் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே எக்ஸாம்ல என்ன சொல்லுவாரு? können Sie bitte deine Name buchstabieren? அதாவது உங்களுடைய பேரை நீங்க ஸ்பெல் பண்ணுங்க. இது எதுக்கு கேட்குறாங்கன்னா, நம்ம போன வாரம் அந்த ஆபேசேடே படிச்சோமா, ஆபேசேடே ஏஎஃப் கே இது பார்த்தோமா, அதை தெரியுதா அப்படின்னு செக் பண்றதுக்காக. இப்ப ராஜேஷ் அப்படின்னா இப்ப ஆருக்கு என்ன சவுண்டு? ஏர், ஏர், ஆர், ஏ இல்லையா? ஆ, ஏ உடைய சவுண்டு ஆ, யாக், ஏ, எஸ், ஹா. என் பேர் கரெக்டாக சொல்கிறேன்னா RAJES H, கரெக்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பேரை மட்டும் நீங்கள் சொல்லி பழகுங்க. உங்கள் பேரை சொல்லி பழகுங்க. அதான் சின்னது, அட்ரஸ்லாம் கேட்க மாட்டாங்க. ஏதாவது சின்னதாக உங்களுடைய கண்ட்ரி இந்தியாவை புக்ஸ்டாபியரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் பழகிக்கணும். அப்புறம் ஃபெர்ஸ்டேயன் நான் கேட்பேன் இல்லையா? haben Sie verstanden? புரிஞ்சுதா? அதோடைய கேகன்வார்ட். அப்புறம் லேர்னன். இப்போ நான் பேசுறதுல நிறைய வேர்ட்ஸ் உங்களுக்கு புரியாம இருந்ததுன்னா கவலையே கிடையாது.
ஒண்ணுமே யோசிக்காதீங்க. ஏன்னா சின்ன சின்னதாக தான் உங்களுக்கு உள்ள போகணும். அந்த வார்த்தைகள் உள்ள போய் 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 தான் நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க உங்க பிரெயின். அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நான் கேட்டுட்டே இருந்தாதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கேட்டுட்டே இருக்காரு, என்னது இது அப்படின்னு போய் தேடுவீங்க. அதனால kein Problem. உங்களுக்கு வந்து தெரியலனா கூட ப்ராப்ளமே கிடையாது. Wir werden Deutsch. Grüßen, reagieren, verabschieden பாய் சொல்றது இல்லையா? போட்டோகிராஃபி இது வந்து 2வது யூனிட்ல வந்துதான். கேபிட்டல் ஸ்வைல போன வாரம் பார்த்தோமா verbs எல்லாம். fotografieren, joggen, singen, tanzen, ankreuzen. அது வந்து அன்கிராய்சன், அந்த ஏ வந்து கீழே ஒரு புள்ளி வச்சிருக்காங்க இல்லையா, அது வந்து சின்னதா சொல்லணும். டான்சன், அன்கிராய்சன், கேன் இதெல்லாம் நம்ம அப்புறமா படிக்கலாம். டீட்டெயில்ஸ் வந்து அப்புறமா பார்க்கலாம். கேன், கொஹன், ரைசன், ஸ்விம்மன், ஆன்டோட்டன், அர்பைட்டன், கேயன், லீபன், அர்பைட்டன். அவ்வளோதான். ஸோ இவ்வளவு வேர்ப் வந்து நம்ம படிச்சிட்டோம். கிட்டத்தட்ட இதை எழுதி பார்த்தீங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு 20 வர்பான் வந்திருக்கும், வினை சொற்கள். இப்போ இந்த 20 வர்பை உங்களுடைய வேலை என்ன? நீங்க வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருந்தா போதாது, நம்ம பேசணும். ஞாபகம் இருக்கா இல்லையா? நீங்க எதுக்கு இந்த வீடியோக்கு வந்தீங்க? நீங்க பேசணும்னு வந்தீங்க, ஜெர்மன் கத்துக்கிறதுக்காக வந்தீங்க. சும்மா வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகக்கூடாது. வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு எஃபர்ட் போடணும், எழுதணும், படிக்கணும், பேசணும். நீங்க எழுதுங்க, கமெண்ட்ஸ்ல வந்து எழுதி சொல்லுங்க. இல்ல என்கிட்ட சொல்லலைனாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எழுதுங்க. டெய்லி நீங்க எழுதி ஆகணும். ஒரு 5 ஒருத்தர் கூட இப்ப கேட்டாங்க, ஹவு டு இம்ப்ரூவ் ரைட்டிங், எப்படி நான் வந்து ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணணும்னு கேட்டாங்க. எழுதுறது தான். நீங்க சமுத்திரத்தோட ஓரத்துல நின்றுட்டு நான் வந்து நீச்சல் கத்துப்பேன் அப்படின்னா நடக்காது. நீங்க வந்து இறங்கி நீஞ்சி ஆகணும். இறங்கி நீச்சல் போட்டாதான் உங்களால கத்துக்க முடியும். அதனால எழுதி தான் ஆகணும், வேற வழி கிடையாது, ஷார்ட் கட்டே கிடையாது. நான் ஒன்றும் மேஜிக் மாரி போட்டு ஸ்வைன்னு சொல்லி உங்க பிரெயின்குள்ள போய் எல்லாத்தையும் உட்கார வைக்க முடியாது. எழுதுங்க, தினம் 5 வரிகள் எழுதுங்க. அதை உங்களுடைய டீச்சர் கிட்ட கரெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு லேர்ன் பார்ட்னர், ஸ்ப்ராக் பார்ட்னர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கரெக்ட் பண்ணுங்க. ஆனா யாருமே இல்லை அப்படின்னா கைண்ட் ப்ராப்ளம். வை ஃபியர் வென் ராஜ் இஸ் ஹியர்? நான் இருக்கும்போது எதுக்கு கவலை? நீங்க என்னுடைய இன்ஸ்டாகிராம்குள்ள கனெக்ட் பண்ணுங்க. அதுல தினம் நீங்க எழுதுறத எனக்கு அனுப்புங்க. நான் வந்து எனக்கு டைம் கிடைக்கும் போது அப்பப்ப நான் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புவேன். அது வந்து schreiben. அப்புறம் ஸ்ப்ரெஷனுக்கு நீங்க கதவை சாத்தி உங்க ரூமுக்குள்ள சத்தமா பேசிதான் ஆகணும். நீங்க பேசதான் மொழி. பேசிட்டே இருங்க. நான் திருப்பி அதான் சொல்றேன். நீங்க வீடியோ கவனிச்சு லாங்குவேஜை கத்துக்கிறது 1%, 2%. என்னால வீடியோ மூலமா உங்களுக்கு லாங்குவேஜ் 1%, 2% மட்டும் தான் சொல்லி கொடுக்க முடியும். நீங்க எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். அதுக்குதான் வீடியோக்குள்ள வந்திருக்கீங்க. கரெக்டா? நீங்க வந்து பேசிதான் ஆகணும். பேசுங்க. இப்ப கூட நீங்க பேசுங்க. இந்த ஒரு கதவை சாத்திட்டு சத்தமா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வளருங்க. என்னென்ன வார்த்தைகள் வருதோ அதை வளருங்க. உங்களுடைய காது கேட்டு ஆகணும். அப்பதான் வரும். ஸ்ப்ரெஷன் பார்த்தாச்சு, schreiben பார்த்தாச்சு, லேசன். தினம் ஒரு ஆர்டிகல் எடுத்து படிச்சுட்டே இருங்க. அது வந்து கரெக்டா இருக்கான்னு சொல்லி ஆடியோல ரெக்கார்ட் பண்ணி உங்களுடைய டீச்சர் கிட்ட அனுப்புங்க. இல்லைன்னா எனக்கு அனுப்புங்க. நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு எங்கேயாவது ஸ்ப்ரெஷன் அவுஸ்பிராகல் எங்கேயாவது ஃபெயிலியர் இருந்தது அப்படின்னா நான் சொல்றேன். யோரன், நான் யூடியூப் லிங்க்ஸ்லாம் அந்த லைவோட வீடியோ ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன சோர்ஸ்லாம் இருக்கு, எதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும்னு சொல்லியிருப்பேன். அதை கவனிங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கவனிச்சே ஆகணும். நீங்க ஜெர்மன் கத்துக்கணும் அப்படின்னா உங்க பிரெயினை எடுத்து முக்கி நீங்க அந்த ஜெர்மனுங்கிற அந்த சவுண்டுல முக்கி எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வரும். பட் Deutsch ist sehr einfach. உங்க சைட்ல இருந்து போடுற ஒரு சின்ன எஃபர்ட் மட்டும்தான் தேவை. ஓகேவா? ஓகே, ஆல்ரெடி வீடியோ ஒரு 9 நிமிஷம் ஆயிடுச்சு. போதும், இதுக்கு மேல வேணாம். ஸோ இதோடைய ரிவிஷன் பார்த்தாச்சு. போன வாரம் என்ன பார்த்தோன்னு, நாளைக்கு 6வது நாள். கரெக்டா? 1, 2, 3, 4, 5, 6 நம்ம நம்பர்ஸ் படிச்சிட்டோம் 20 வரைக்கும். 20க்கு மேல வேர்ப்ஸ் படிச்சிட்டோம். இப்ப இருக்கிற வேர்பை வச்சே உங்களால நீங்க பேசிக்கானதெல்லாம் சொல்ல தெரியணும். இஷ் arbeite, இஷ் spreche, இஷ் lese, இஷ் வேற என்ன படிச்சோம், இஷ் komme, இஷ் wohne. இந்த மாதிரி வேர்ப் 20 வேர்பை வச்சு இந்நேரம் நீங்க அழகான ஜெர்மன் சென்டென்ஸ் எல்லாம் எழுத தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. நேற்று வரைக்கும் படிக்கலன்னா கைண்ட் ப்ராப்ளம். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க திரும்பி. ஓகேவா? சூப்பர். சேர்ந்து படிக்கலாம்.
Deutsch ist sehr einfach. நாளைக்கு நான் உங்களை வீடியோவில் மீட் பண்ணுறேன். நாளைக்கு ஏழாவது நாள் மன்னிக்கவும் 6வது நாள் வீடியோ அந்த 2வது யூனிட்டோடைய கண்டினியூஷன் பார்ப்போம். நான் இன்னும் ரெக்கார்ட் பண்ணல. யூஸ்வலி ஒரு நாள் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருவேன். இன்னைக்கு ஒர்க் செம்ம டைட் எனக்கு, அதனால பண்ண முடியல. நான் இனிமேதான் இல்லை நாளைக்கு தான் நான் ரெக்கார்ட் பண்ணி சுட ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணி ஆகணும். நான் உங்களை சனிக்கிழமை மீட் பண்றேன். Wir treffen uns morgen am Samstag. Bis dann, auf Wiedersehen. Tschüss.